மெஷின் லேர்னிங்கில் உள்ள அல்காரிதம்ஸ் இப்போது பார்ப்போம். 2 டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் சொன்னேன். 2ல 3 டைப்ஸ் டோட்டலாக. மெயினாக அல்காரிதம்ஸ் எல்லோரும் யூஸ் பண்ணுறது வந்து சூப்பர்வைசர் அன்சூப்பர்வைசர் தான். மூணாவது வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னு ஒன்று இருக்குது. இப்போது ப்ராக்டிக்கலாகவும் அதை ஹேண்ட்ஸாக ஒர்க் பண்ணி பார்ப்போம். அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணவும் செய்கிறேன். ஃபஸ்ட்டு சூப்பர்வைசர் அல்காரிதம்னா என்ன, அன்சூப்பர்வைசர் அல்காரிதம்னா என்ன, ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அல்காரிதம்னா என்னென்ன. ஃபஸ்ட்டு அதோட டைப்ஸு எல்லாத்தையும் ஒரு ஓவராலாக இன்னொரு பார்ப்போம். ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ்னு போடுறேன். ஓகே. ஃபஸ்ட்டு மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ்னால் டைப்ஸ் எல்லாம் இருக்குது. 3 டைப். இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாம் 3 டைப்ஸ் தான் இருக்குது. ஓகே. சூப்பர்வைஸ்டு, அதில் சில அல்காரிதம்ஸ், சில மெத்தட்ஸு, அதோட யூஸ் கேசஸ்லாம் வேறு. அன்சூப்பர்வைசரோட மெத்தட்ஸ், அல்காரிதம்ஸ், யூஸ் கேசஸ் வேறு. ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அல்காரிதம் வேறு. ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு சூப்பர்வைசர் லேர்னிங்னா என்னென்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஒன் டைம். சூப்பர்வைசர் லேர்னிங்னா ஒன்றும் இல்லை, நம்மளே அதுக்கு வந்து இதான் கொஸ்டின்னு சொல்லிடுவோம், இதான் ஆன்சர்னு சொல்லிடுவோம். லைக் லேபிள்னு சொல்லுவாங்க. இங்கே இன்புட் அவுட்புட் லேபிளாக கொடுத்துருவோம். இதுதான் இன்புட், இப்படி இருந்தால் இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் இதை சொல்லு, இப்படி இருந்தால் இதை சொல்லு. இதுக்கு எக்ஸாம்பிள் கூட நான் ஃபோட்டோஸ் சொல்லியிருக்கேன். ஃப்ரூட்ஸ் ஃபோட்டோஸை கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணி நமக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருவோம்னா அந்த ஃப்ரூட்டை பிக்சரை கேமராவில் காட்டும் போதில் கரெக்டாக இமேஜ் கிளாஸிஃபிகேஷனில் இது ஒர்க் ஆகும். மெயினாக சூப்பர்வைசர் லேர்னிங்லாம். யா, இப்போது சூப்பர்வைசர் லேர்னிங்கை பற்றி லைட்டாக பார்த்துட்டு, அதில் ஒரு சூப்பர்வைசர் லேர்னிங்கில் அல்காரிதம்ஸ் நிறையா இருக்குது. அதில் நம்ம ஒரு அல்காரிதம் இப்போ ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரெயின் பண்ணி பார்க்க போகிறோம். மெயினான அல்காரிதம்ஸ்லாம் இருக்குது. நான் அதில் மெயினான பேசிக்கான அல்காரிதமில் ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன். ரிமைனிங் அல்காரிதம் நீங்கள் பார்த்துக்கோங்க கொஞ்சம். ஏன்னா அல்காரிதம்ஸ் எடுத்தால் 20+ அல்காரிதம்ஸ் இருக்குது. மெயினாக பேசிக்கானது அந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது, எதை பேஸ் பண்ணி ரன் ஆகுது, மேக்ஸ் எதை பிகைண்டில் மேக்ஸ் தான் ஒர்க் ஆகும், ஃபார்முலா தான், அதான் மெயின். ஓகே. ஃபஸ்ட்டு சூப்பர்வைசர் லேர்னிங் அப்படின்னு போடுறேன். சூப்பர்வைசர் லேர்னிங்னு சும்மா அதை பற்றி லைட்டாக பார்த்துட்டு வருவோம். எதனால ஒரு வெப்சைட்டில் போவோம், இதுக்குள்ளே போமா. சூப்பர்வைசர் லேர்னிங் ஆல்ரெடி தெரியும் எப்படி ஒர்க் ஆகுது. இந்த கிளாசிஃபிகேஷன்லையும் யூஸ் ஆகுது, ரெக்ரெஷன்லையும் யூஸ் ஆகுது. ரெக்ரெஷன்னா ஒன்றும் இல்லை, அந்த டிஃப்ரெண்ட் ஆகும் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி, டைமை பேஸ் பண்ணி, அதெல்லாம் ரெக்ரெஷன் சொல்லுவாங்க. கிளாசிஃபிகேஷன் அப்படி கிடையாது, எப்பயுமே சேஞ்ச் ஆகுது, கான்ஸ்டன்ட். அதுதான் இதில் வந்து ரெண்டுமே ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். 2 யூஸ் கேசஸ்க்கும் அல்காரிதம் அப்ளை பண்ணலாம். இந்த அல்காரிதம்லாம் இருக்குது பாருங்கள். சூப்பர்வைசரில் நேவி பயஸ், லீனியர் ரெக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், எஸ்பிஎம், கே நியரஸ்ட் நெய்பர். இப்போ நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். கேஎன்என் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. இது ப்ரெடிக்ஷனுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒன்று இப்போ நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரெயின் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே. இமேஜஸ் கட்டுறேன். சூப்பர்வைசர் லேர்னிங்னா ஒன்றும் இல்லை, ஈஸியாக தான் இருக்கும். இந்த சொன்னேன்ல, நம்மளே இதான் இப்படி இருந்தால் இதான் இந்த ஃப்ரூட், இதான் இந்த வெஜிடபிள் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் கொடுத்துருவோம். அந்த மாடல் ட்ரெயின் பண்ணி அது ஒரு மாடலாக செட் ஆகிக்கிறோம். அதில் ஆன்சர் நம்ம அவுட்புட் யூஸ் செட்லேருந்து கொடுக்கும் போதில் அவுட்புட் அதுவே கரெக்டாக கொடுக்கும், பெர்ஃபெக்டாக. ஓகே. இப்போ இதை தான் நம்ம ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருங்க, இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கு லைப்ரரிஸ்லாம். scikit-learn, sklearn அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி எப்படின்னு உங்களுக்கு தெரியும், இன்னொரு நான் காட்டிடுறேன். ஏன்னா இது ஒர்க் பண்ணால் அந்த லைப்ரரிஸ்லாம் தேவை, இல்லைன்னா நோ மாடியூல் நேம் எப்படி எரர் வரும். ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியும். லொக்கேஷன் எடுத்துக்கோங்க, அங்கே சிஎம்டி டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பிப் இன்ஸ்டால் sklearn என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ரெக்யர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் வருது, நான் ஏன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். நெக்ஸ்ட் பிப் இன்ஸ்டால் scikit-learn. ஓகே. இது நான் தப்பாக போட்டேன்னு நினைக்கிறேன், ஹைஃபன் போட மறந்துட்டேன். பிப் இன்ஸ்டால் scikit-learn. ஓகே. இந்த ரெக்யர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் வந்துருச்சா? ஏன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும், ஒரு 50 MB டவுன்லோட் ஆகும். இது மெயினான பேக்கேஜ். இந்த scikit இந்த சயின்டிஃபிக் கிட் பைத்தான்னு சொல்லுவாங்க. ஓகே. இதில் எல்லா அல்காரிதம்ஸும் இதில் தான் இருக்கும். இப்போ கோடை ஒர்க்கை பார்த்துக்கோங்க. பெருசாக தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, அதில் உள்ள லைனை நமக்கு எப்படி ஒர்க் ஆகுது, ஒவ்வொரு லைனில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சாலே போதும். ஓகே. இப்போ நான் கோடை ஒர்க்கை சும்மா ரன் பண்ணி காட்டவா? இப்போ வந்து நான் சோசியல் நெட்வொர்க் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா செட் வச்சுருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம டேட்டா செட் வச்சு தான் ட்ரெயின் பண்ண போகிறோம். மெஷின் லேர்னிங்கில் டேட்டா செட்டை வச்சு தான் ட்ரெயின் பண்ணுவோம். டேட்டா லைக் நம்பர்ஸா, கேரக்டர்ஸா. நான் ஒரு டேட்டா செட் கொடுத்துருக்கேன். யூசர் ஐடி, ஜெண்டர், ஏஜ்,
எஸ்டிமேட்டட் பர்ச்சேஸ்டு, இது வந்து ஒரு ஆடு ரெவென்யூ வந்ததை கொடுத்துருக்கேன். ஓகே, இதை எடுத்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். அது மாடல் மட்டும் நம்ம ட்ரெயின் பண்ணி செட் பண்ண போகிறோம். ஓகே, அவுட்புட் கொடுத்து நம்ம இதை செட் பண்ணல, ட்ரெயின் பண்ணி அதோட ஆன்சர் 95 அக்யூரசி வரும். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். நான் லைன் மேல் வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். லைன் மேல் வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரியும். கடைசி பிரிண்ட் கொடுத்துருங்க. இதான் அக்யூரசி 0.95 வருது. அப்போ ஆன்சர் நமக்கு நல்லா கொடுக்கும். ப்ரெடிக்ட் பண்ணி ஆன்சர் கரெக்டாக கொடுக்கும். ஓகே, இப்போ எல்லாத்தையுமே ரன் பண்ணி பார்ப்போமா? ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான லைப்ரரிஸில் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நம்பை, அரேக்கு, மேட்ப்ளாட்லிப் வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்க, பேண்டாஸ் தெரியும், லைவ் டேட்டா செட்டு ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிட்டோம் அந்த டேட்டா செட்டை. நெக்ஸ்ட்டு XYயில் வந்து ஐ லொக்கேஷன் இந்த இதெல்லாம் கேள்வி பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. இதை ஒன்றும் இல்லை, பிரிண்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும். நம்ம வந்து நம்ம டேபிளில் இருந்து எடுத்து டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறோம், அவ்வளோதான், வேறு எந்த இதுவுமே இல்லை. பிரிண்ட் எக்ஸை மட்டும் கொடுக்குறேன், கொடுத்து ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்படி காட்டுது, இருங்க நான் கிளிக் பண்ணணும். 400 லைன்ஸ்க்கு இருக்குது. டேட்டா செட்டில் 400 லைன் இருக்குது, அதனால் இங்கே காட்டுறாங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா? இது ஒன்றுமே இல்லை, நம்மளோட அந்த டேட்டா செட்டு எக்ஸல் சீட்டில் இருந்துச்சுல, அந்த வேல்யூஸ் தான். ஃபஸ்ட்டு இதை தவிர ரிமைனிங் எல்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கு தான் ILOC லொக்கேஷன் 2, 3 மூணாவது காலம், ரெண்டாவது காலம்னு வந்திருக்கு. ஒயில் வந்து என்ன செஞ்சுருக்கோம், அதே மாதிரி லாஸ்ட்டு காலம் மட்டும் பார்த்துருக்கோம், அவ்வளோதான். இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, முடிச்சு. இப்போ தான் நம்மளோட மெயின்ஸ் இதுக்குள்ளேயே போக போகிறோம், கோடிங்குள்ளே. ட்ரெயின் பண்ணுவோம்னு சொன்னேன்னா, அது ஒரு மெத்தடில் ட்ரெயின் பண்ண போகிறோம். அதே மாதிரி கடைசி டெஸ்டிங் பண்ணுவோம். அதுவே டெஸ்டிங் பண்ணி ஒரு அக்யூரசி கெட் பண்ணி வச்சுக்குவோம். அதுக்குரிய தேவையான இதை மாடலை ஃப்ரம் sklearn.model selection import train test split இதை கெட் பண்ணியாச்சு. xtrain, xtest, ytrain, ytest, train test split, xy, டெஸ்ட் சைஸ் வந்து 0.20, ரேண்டம் செட் 0. இப்போது இந்த லைனில் என்ன ஆகும்னா, இப்போ வந்து டேட்டா செட்டில் ஒரு 1000 வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 0.20. அப்போ 0.20% பிடிச்சோன்னா ஒரு 800 வேல்யூ வந்து ட்ரைனிங்க்கும் 200 வேல்யூவை டெஸ்டிங்க்கும் எடுத்துக்கிறோம். ஓகே, அவ்வளோதான். இந்த டெஸ்ட் சைஸில் நீங்கள் என்னெல்லாம் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் கம்மியாக கொடுக்குறது நல்லது, ரொம்ப கம்மியாக கொடுக்கக்கூடாது, ஓரளவு கம்மியாக கொடுக்கணும். அப்புறம் தான் நல்லா ட்ரெயின் ஆகி டெஸ்ட் ஆகிக்கும். ஓகே, இந்த ட்ரெயினில் வந்து அந்த 800 சொன்னேன்னா, 800ஓட டேட்டா இருக்குல்ல, அந்த டேட்டா தான் நம்ம எக்ஸலோட டேட்டா இங்கே இருக்கும். அதோட ஆன்சர்லாம் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம், இப்படி இருந்தால் இப்படின்னு சொல்லி இங்கே இருக்கும். ஓகேயா, அடுத்து அந்த ரிமைனிங் 200 இருக்கா, அதோட வேல்யூ இங்கே இருக்கும், டெஸ்ட் பண்ணுறது. அதோட அவுட்புட் இங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் ஸ்கேலிங். இப்போ தான் நம்ம அதை ட்ரெயின் பண்ண போகிறோம். ஃப்ரம் sklearn ப்ரீ ப்ராசஸிங் பண்ண போகிறோம். இம்போர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலருங்கிற ஒரு மெத்தட், இந்த அல்காரிதம் மேக்ஸ், இது ஒரு மெத்தடு, மேக்ஸ் மெத்தடு. அதை யூஸ் பண்ணி தான் நம்மளோட டேட்டாவை அந்த அல்காரிதம்குள்ளே கொண்டு போய் ட்ரெயின் பண்ண போகிறோம், ஃபிட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். இங்கேருந்து அங்கே கொண்டு போக போகிறோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். SC ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர்னு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டேன், ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஈஸியாக வச்சுக்கிட்டு. ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர்னு எல்லா டைம் டைப் பண்ண முடியாதுல்ல. ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணுறோம், SC.fit transform xtrain, நம்மளோட ட்ரெயின் டேட்டா இருக்குல்ல 800, அதை வந்து ட்ரெயின் பண்ணுறோம். ட்ரெயின் பண்ணி இங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு அதை டெஸ்ட் பண்ண போகிறோம், SC.transform xtest. அதை டெஸ்ட் பண்ணி ஆன்சர் இருக்குல்ல, அதை இங்கே, அது இந்த வேரியபிளில் இருக்குது. இப்போது ட்ரெயினும் பண்ணியாச்சு, டெஸ்ட் பண்ணியாச்சு, பார்த்தாச்சு, ஒரு அக்யூரசி அது ஃபைன் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. இப்போ நெக்ஸ்ட்டு ட்ரெயினிங் இந்த KNN மாடல் ஆனீங்க ட்ரெயினிங் செட். இப்போது ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட எப்படி சொல்லணும்னா, கிளாசிஃபையர் KNN கொடுத்துருங்க பாருங்களேன். sklearn நெய்பர்ஸ் இம்போர்ட் நம்மளோட KNN அல்காரிதம் இப்போ தான் யூஸ் பண்ண போகிறோம். இது ஏற்கனவே சொன்னேன்னா, இது ஒரு கிளாசிஃபையிங் மெத்தட். இது ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி ரன் ஆகும். இது ஒரு ஃபார்முலா. ஓகே, அந்த ஃபார்முலா கூட நான் இப்போ சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். கிளாசிஃபையர் KNN கிளாசிஃபையர் n நெய்பர் 5 கொடுத்துருக்கோம். இது வந்து ஆடாக தான் கொடுக்கணும், ஈவன் கொடுக்கக்கூடாது. அது ஏன்னு சொல்கிறேன். மெட்ரிக் மின்கோஸ்கி, இது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. மேன்ஹேட்டன், ஈக்லிடிக், மின்கோஸ்கி, இந்த மாதிரி ஒரு 3 மேக்ஸ் ஃபார்முலாஸ் இருக்குது. P = 2. இப்போ இந்த லைன் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள், நான் அதெல்லாம் அப்படியே காட்டுறேன் பாருங்களேன். அந்த ஃபார்முலாஸ்லாம் KNN இல்லைனா ஈக்லிடிக் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, இது யூஸ் பண்ணலாம். இல்லை மேன்ஹேட்டன் இருக்குது, இதோட ஃபார்முலா பாருங்களேன். இது ஏற்கனவே ஸ்கூல் டைமில், காலேஜ் டைமில் படிச்சிருப்போம். ஒன்றுமே இல்லை, இந்த இருக்குது தான். x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square, அவ்வளோதான். ஓகே, இதுபடி தான் ஒர்க் ஆகும்.
இது நான் எப்படி ஒர்க் ஆகும்னு ஒரு பிபிடி காட்டுறேன் இருங்களேன், அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த டேட்டா செட் கொஞ்சம் கன்ஃபியூஷனான டேட்டா செட்டாக இருக்குது. நான் நார்மலாக நம்ம ஒரு பிபிடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ புரிஞ்சிடும் ஈஸியாக. நீங்கள் அந்த கோடெல்லாம் பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு மட்டும்தான் பார்க்க போகிறோம் நம்ம, இதே வேறு எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு கேஎன்என் ஓப்பன் பண்ணிட்டேன்னா ஒரு பிபிடி எடுத்திருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி. ஓகே, கே நியரஸ்ட் நெய்பர், இதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன். இதை ட்ராப் பண்ணுற பார் சாட், டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணோம். இப்போ பாருங்கள் எப்படின்னு சொல்கிறேன். நம்ம ட்ரெயின் பண்ணி எல்லா டேட்டாவையும் ஒரு சர்க்கிள்னு வச்சுக்கோங்களேன், சர்க்கிளில் கிராஃப்னு வச்சுக்கோங்க. ட்ரெயின் பண்ணி கொடுத்தோமா ஒரு பாயிண்ட்டாக, அந்த எல்லா பாயிண்ட்டையும் குட்டி குட்டி குட்டியாகவும் ஒரு கிராஃப்குள்ளே இது இந்த பாயிண்டில் இருக்குது, இது இந்த பாயிண்டில் இருக்குது நோட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, 800 நோட் பண்ணி வச்சுருக்கோம் குட்டி 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 பாயிண்டாக. நெக்ஸ்ட்டு நம்ம 200 கொடுத்து டெஸ்ட் பண்ணுறோம்ல, அந்த 200ஐயும் பாயிண்ட் பண்ணும் அதோட சேர்த்து. இப்போ பாருங்கள் பாயிண்ட் பண்ணிக்கிட்டே வரும். பாயிண்ட் பண்ணும் போதில் நியர்பையில் இருக்குமா இருங்களேன், இதான் ஃபார்முலா. ஈக்லிடியன், மேன்ஹட்டன், மின்கோசி, இன்னும் 2-3 இருக்குது. கேஎன்என்ல மெயினாக இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஈக்லிடியன் ஃபார்முலா இந்த இருக்குது, மேன்ஹட்டன், மின்கோஸ்கி. இது வந்து அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறக்காண்டி தான் ஃபார்முலா. இந்த இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சொன்னேன்ல, x2 - x1 y2 - y1 இவ்வளோ தான் ஃபார்முலா. இப்போது இந்த டேபிள் பாருங்கள், நம்ம அந்த டேபிளை மறந்துடுங்க. இந்த டேபிள் பாருங்கள், கஸ்டமர், ஏஜ், இன்கம், கிரெடிட் கார்டு, கிளாஸ். ஓகே, கிரெடிட் கார்டு அவங்க எத்தனை டைம் யூஸ் பண்ணிக்காங்க, இன்கம் எவ்வளோ, அவங்களோட ஏஜ் எவ்வளோ, அவங்க நேம், இதெல்லாம் இருக்குது. இதில் அவங்க எல்லாத்துக்குமே யார் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியணும், ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இது ஃபார்முலாவில் அப்ளை இருக்கு பாருங்கள். 35 - 37 the whole square plus 35 - 50 the whole square. இதா இருக்கா, இதான் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணது. ஓகேயா, ஜார்ஜ், ரகேல், ஸ்டீவ், டாம், அனி, 5 டேட்டா கொடுத்து ட்ரெயின் பண்ணிட்டோம். ஜான்னு புதுசாக ஒரு இதை கொடுத்து டெஸ்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இவங்க இதை கொடுத்தா அவங்க கிரெடிட் கார்டு எப்படி சொல்ல, அவங்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்னு அது கரெக்டாக சொல்லுது. அவங்களோட இன்கம் வச்சே சொல்லிடும். ஏஜ் டிபெண்ட் பண்ணி நம்பர் ஆஃப் கிரெடிட் கார்டு யூசேஜ் அதை பற்றி சொல்லும். இப்போ பாருங்களேன், ஃபார்முலாவில் எப்படி ஒருத்தவங்க டெஸ்ட் அவுட்புட் கொடுக்குறோம், அது எப்படி கண்டுபிடிக்கும் தெரியுமா? ஒவ்வொரு டேட்டாவோடையாக செக் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஜார்ஜோட 35 - 37, இந்த 35 - 50 ஹோல் ஸ்கொயர் போட்டு பாயிண்டில் ஒரு வேல்யூ வரும். இந்த இருக்குது 15.16 அதை ஸ்டோர் பண்ணிக்கிச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ரக்கேல் கூட இது பண்ணோம். இந்த பாருங்க 22 - 37, 50 - 50 ஸ்கொயர், இதுக்கு ஒரு ஆன்சர் 15. அடுத்தது பண்ணியிருக்கு ஸ்டீவ், ஜாம், டாம், அனி, 4 நேமோட பண்ணியிருக்கு. ஆன்சர் ஒரு பாயிண்ட் வேல்யூவாக வந்திருக்கா. இதில் எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னு கண்டுபிடிக்கும் பாயிண்ட் வேல்யூ வச்சேவும். இதாக இருக்கா, கே பாயிண்ட் தான் ஷார்ட்டஸ்ட் பாயிண்ட்னு சொல்லுவோம். இருங்க காட்டுறேன். இவ்வளோ தான், ஒன்றுமே செய்யாது. எல்லா டேபிளோட பாயிண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி எது நியர்பையில் இருக்கோ அதை ஆன்சராக கொடுத்துரும். முடிஞ்சு இந்த ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிடும். நம்ம இந்த பார்த்தீங்களா, இது நான் சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன் 1 2 3 இதுக்குள்ளே ஒரு வேல்யூ தான் இருக்குது, இதுக்குள்ளே 2 வேல்யூ இருக்குது, இதுக்குள்ளே 3 வேல்யூ இருக்குது. இப்போ நம்ம கோடில் இங்கே கொடுத்தோம் பார்த்தீங்களா 5 நெய்பர் வேல்யூ, நமக்கு எத்தனை வேல்யூ எடு ஆன்சரா, நல்லா நியர்பையில் உள்ள 5 வேல்யூ எடு எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இதை 3 கொடுத்தா இது வந்து ஈவனில் கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு எஸ் ஒரு நோ ஆன்சர் இருந்துச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. ஆர்டில் இருந்தால் அதிக டைம் எஸ் இருக்கா நோ இருக்கான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருமா, அதுக்காண்டி தான், ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் ஆர்டில் கொடுக்கணும். மின்கோஸ்கி ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். = 2 எப்படின்னா அத்தனை டைம் பாயிண்ட் வேல்யூ ஃபைன் பண்ணும். இப்போ பாருங்க, இது அந்த ஃபார்முலா கேட்டகரி டேட்டாவெல்லாம் இதை மாற்றி, இது நமக்கு தெரிய வேண்டாம். இதை இப்படி தான் மாற்றும். x1 - x2 ஹோல் ஸ்கொயர், y1 - y2 ஹோல் ஸ்கொயர், ஆன்சரை ஃபைன் பண்ணி கடைசி சொல்லிடும் எஸ்ஸா நோவா, கிரெடிட் கார்டு கொடுக்கலாமா இல்லையா, இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணிடும். அதுவே நம்ம ஹியூமனாக பண்ண முடியாது. மிஷின் பழைய டேட்டாஸ்லாம் கொடுத்து பண்ணோம்னா கரெக்டாக பண்ணிடும். இது வந்து அதோட ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ்ஸு. ஸ்ட்ரென்த் வந்து டேட்டா ஃப்ரம் எனி டிஸ்ட்ரிபியூஷன், குட் கிளாசிஃபிகேஷன், நல்லா ஆன்சர் கொடுக்கும். லார்ஜ் டேட்டா செட்டுக்கு நல்லா ஆன்சர் கொடுக்கும். வீக்னஸ் வந்து டைம் நிறைய எடுத்துக்கிறோம். பிறகு எப்படி சொல்லணும்னா கம்பேர் பண்ணி பார்ப்போம் எல்லா இதோட, அதனால் சேஞ்சஸ் ஆக சான்ஸ் இருக்குது. இதுதான் கோடு, இது அந்த லைன் தான் கிளாஸிஃபை ஆகிருக்கு. ஃபிட் பண்ணியிருக்கோம் நம்ம ட்ரெயின் டேட்டாவை. ஆன்சர் ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஒய் ப்ரெடிக்ட்னு வச்சுருக்கோம். கிளாஸிஃபை டாட் ப்ரெடிக்ட் கொடுத்துட்டோம். டெஸ்ட் பண்ண வச்சு தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்போதே பார்த்தீங்களா அந்த ஜான் ஒரு புதுசாக டேட்டா கொடுத்தாங்களா, அதனால் கொடுக்குறோம். இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மேட்ரிக்ஸில் எனக்கு அந்த இதை கொடு, அந்த வேல்யூஸை கொடு,
அக்யூரேசியும் கொடு அப்படிங்க. நம்ம அக்யூரேசி பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இந்த பிரிண்ட் சிஎம் வேண்டாம். ஏசி இஸ் ஈக்குவல் டு அக்யூரேசி ஸ்கோர் ஒய் டெஸ்ட் ஒய் ப்ரெடிக்ட். ப்ரெடிக்ட் பண்ணி வந்ததையும் டெஸ்டிங் வேல்யூ வச்சு பார்த்தா அக்யூரேசி பாயிண்ட் கொடுத்துரும். அது மல்டிப்ளை பண்ணி போகிறோம். 0.95 இப்படி தான் ஒர்க் ஆகுது. அவ்வளோதான். இதான் கேன்னு அல்காரிதம். இப்படி தான் நம்ம ப்ரெடிக்ஷன், நம்மளுக்கு இப்போ ரோபோட்டிக் ப்ரெடிக்ஷன்ஸ், நம்ம ரியல் டைம் ப்ரெடிக்ஷன்ஸ், ஃபியூச்சரில் என்ன ஆகும், பழைய டேட்டாஸ்லாம் வச்சு லோன் அப்ரூவல், லோன் வந்து ஒருத்தவங்க கொடுக்கலாமா கொடுக்கூடாதா, இன்றைக்கி நடந்த மேட்ச் ஸ்டாட்ஸ்லாம் வச்சு நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற அந்த கிரவுண்டில் என்ன ஸ்டாட்ஸ்லாம் மேட்ச் நடக்கும், இந்த மாதிரி பழைய டேட்டாலாம் கொடுத்து ட்ரெயின் பண்ணோம்னா அதை டெஸ்ட் பண்ணி நமக்கு எஸ்ஆர் நோ 1 இல்லை 0 இந்த மாதிரி ஆன்சர் நமக்கு கரெக்டாக கொடுக்கும். பழைய டேட்டாவை ட்ரெயின் ஆகிக்கிறோம், புது கொடுக்கும்போது பழசோட கம்பேர் பண்ணி எது நியர்பையில் இருக்கோ கரெக்டான ஆன்சர் கரெக்டாக ஃபைன் பண்ணி கொடுக்கும். இவ்வளோதான். இதுதான் கேஎன்னு அல்காரிதம். ஓகே, இது சூப்பர்வைசர் அல்காரிதம். அன்சூப்பர்வைசர் அல்காரிதமில் ஒன்று பார்ப்போம் அடுத்து நெக்ஸ்ட்டு. இது அவ்வளோதான். இப்போ ரன் பண்ணி இதை நம்ம நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனோம்னா இதை ஒரு ஏபிஐ கன்வெர்ட் பண்ணணும், ஆப் மாதிரி கன்வெர்ட் பண்ணணும்னா பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அன்சூப்பர்வைசர் அல்காரிதமில் ஒன்று பார்ப்போம். டிசிஷன் ட்ரீ அல்காரிதம் பார்ப்போம். இதான் அன்சூப்பர்வைசர் அல்காரிதம். அன்சூப்பர்வைசர் அல்காரிதம் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு கூட காட்டுறேன். சூப்பர்வைசர்னா நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே அவுட்புட் கொடுத்துட்டோம். அன்சூப்பர்வைசருக்கு இன்புட் மட்டும் தான் கொடுப்போம், அவுட்புட் கொடுக்க மாட்டோம். அன்சூப்பர்வைசர் லேர்னிங் அன்சூப்பர்வைசர் லேர்னிங் அல்காரிதம்ஸ்லாம் பார்த்துக்குவோம். கே மீன்ஸ் கே நியரஸ்ட், ரேண்டம் ஃபாரஸ்ட், ஹைராரிக்கல், அப்ரியாரி அல்காரிதம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் அன்சூப்பர்வைசரு. இருங்க வேறு இமேஜஸ் காட்டுறேன். இதாக இருக்குது. ஆல்ரெடி சொன்னேன்ல, நிறையா ஃப்ரூட்ஸை கொடுத்தோன்னா அது கலர் பேசுகிறோ, சைஸ் பேசுகிறோ, ஹைட் பேசுகிறோ வச்சு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரூட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிடும். இப்படி தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு நான் பிபிடி வேணால் இருந்தால் காட்டுறேன். அன்சூப்பர்வைசர் லேர்னிங் லேர்னிங் பிபிடி கிளஸ்டரிங் இதெல்லாம் அந்த மெத்தட்ஸ் தான். ஆட்டோமேட்டிக்காக ஒரு இதை வச்சு அதுவே பிரிக்கணும்ல. அக்ளோமரேட்டிவ் கிளஸ்டரிங், டிவிசிவ், இது வந்து கிளஸ்டரிங் டைப்ஸு. இதெல்லாம் டிசிஷன் ட்ரீனா என்னன்னு சொல்கிறேன். இருங்க, இதோட வேண்டாம், நான் டிசிஷன் ட்ரீக்கே பிபிடி காட்டுறேன். பிபிடி பார்த்துட்டு கோடுக்குள்ளே போவோம். கோடு ரொம்பலாம் இருக்காது, சின்ன கோடு தான். டயக்ராம் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இது ஒரு டயக்ராம் ஃபார்ம் பண்ணோம். ட்ரீ டைப்பில் ஒரு டயக்ராம் ஃபார்ம் பண்ணோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. டிசிஷன் ட்ரீ பிபிடி. இந்த டேட்டா செட் பாருங்கள் சும்மா. இது நம்ம ஆல்ரெடி நான் ஒரு சொல்லியிருக்கேன். இது வந்து நம்ம கிரிக்கெட் கிரவுண்டுக்கோ பார்க்கலாம், இல்லை வேறு கேமுக்கு போனாலும் பார்க்கலாம். அவுட்லுக் என்னவா இருக்குது, கிளைமேட்டு, டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, ஹியூமிடிட்டி லெவல் எவ்வளோ இருக்குது, விண்டு ஏர் அடிக்கிறா இல்லையா, இப்படிலாம் இருந்தால் ப்ளே பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு நம்மளே கொடுத்துட்டோம். இப்படிலாம் இருந்தால் இப்படி சொல்லி ட்ரெயின் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம பாருங்கள். இப்போ பாருங்கள், இது டிசிஷன் ட்ரீ அல்காரிதம் அப்ளை பண்ணுவோம். இது எப்படி இதாவது பாருங்கள். இதாக இருக்குது. இது வேறு டேட்டா செட் கொடுத்துருவாங்க ஒருத்தவங்க. இது வந்து பிரிக்கும் ட்ரீயாக அடுத்தடுத்த கீழே அப்படியே இஃப் ரூல்ஸ். இஃப் தெரியுமில்ல, இதுவாக இருந்தால் இப்படி, இதுவாக இல்லைன்னா இப்படி, அந்த மாதிரி தான். ஒன்றுமே இல்லை. ஏஜ் 30க்கு மேலே இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒன்று பிரிச்சிடும். 30 to 40 உள்ளவங்களும் தனியாக கொண்டு போயிடும், 40க்கு மேலே உள்ளவங்களும் தனியாக கொண்டு போயிடும். இப்போ ஏஜ் 30க்கு உள்ள ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா இருக்காங்க, எஸ் நோ அது தனியாக போயிடும். 30 to 40 ஸ்டூடெண்ட் இருக்காங்களா, எஸ்ன்னு சும்மா ஒன்று போயிடும். கிரெடிட் ரேட்டிங் அவங்களுக்கு இருக்கா, 40க்கு மேலே உள்ளவங்களுக்கு எக்ஸலண்ட், ஃபேர், இந்த மாதிரி நம்ம கொடுக்குற டேட்டாவை பொறுத்து தான். அதுவே இஃப் கண்டிஷன் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அதை ஒரு ட்ரீயாக ஃபார்ம் பண்ணோம். அதை ஒரு நம்ம எப்பயும் போல் ஃபார்முலா தான், மேக்ஸ் ஃபார்முலா. அங்கே மேன்ஹட்டன், ஈக்விலிபிரியம் அதெல்லாம் சொன்னேன். இங்கே வேறு மாதிரி என்ட்ரோபி ஃபார்முலான்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுபடி ஒர்க் ஆகும். இங்கே வந்து கோடில் கூட காட்டுறேன். இதாக இருக்குது பாருங்கள். டிசிஷன் ட்ரீ தான். இந்த மாதிரி தான் ட்ரீ ஃபார்ம் பண்ணோம். ட்ரூவா ஃபால்ஸா, இதுவாக இருந்தால் இதுவாக இல்லைனா, அப்படியே அடுத்தடுத்து ஃபார்ம் பண்ணிகிட்டே போவோம். டேட்டா செட்டை பாருங்கள். ஏஜ், எக்ஸ்பீரியன்ஸ், ரேங்க், நேஷ்னாலிட்டி இப்படிலாம் இருந்தால் அவங்களுக்கு வந்து இது எது பேஸ் பண்ணது இந்த ஆயிருங்க.
ஃபஸ்ட்டு பேண்டாஸ் லைப்ரரி எடுத்துக்கிறோம். அந்த டேட்டா செட்டை ரீட் பண்ணிக்கிறோம், டிஸ்ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் வேல்யூ ஃபுல்லாக நியூமரிக்கல் வேல்யூவாக மாற்றுறோம். ஏன்னா சிஸ்டமுக்கு இந்த யூகே யூஎஸ்ஏன்னு அதுக்கு புரியாது. அது என்ன செய்யும், மாற்றிக்கிறோம். 01 02 12 இந்த மாதிரி அது மாற்றிக்கிறோம். அதைத்தான் மாற்ற சொல்லியிருக்கோம். இங்கே நம்ம இந்த இதில் ரன் பண்ணி காட்டுறேன். நான் மாற்றிடுச்சா 012 11 0 ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு 012 012 வச்சுக்கிறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது இல்லை. நெக்ஸ்ட்டு இது வந்து எக்ஸ்ஒய் சும்மா எடுத்து பார்த்துருக்காங்க அந்த காலமை மட்டும். ஓகேயா. நெக்ஸ்ட் டிசென்ட்ரி கிளாசிஃபையரை கால் பண்ணிட்டாங்க. இது வேறு எதுவுமே இல்லை. இப்போ அந்த எல்லா லைனையும் சேர்த்து போட்டிருக்காங்க. கால் பண்ணி அந்த நம்ம எக்ஸ்ஒய் டேட்டாவை அதில் ஃபிட் பண்ணுறாங்க. 3 பிளாட்னு ஒரு இது ட்ரா பண்ண போகிறாங்க. அதுக்கு நம்ம இதோட டேட்டாவை கொடுத்துட்டாங்க. அந்த காலமை ஏஜை, எக்ஸ்பீரியன்ஸை, ரேங்கை, நேஷனாலிட்டியை கொடுத்துட்டாங்க. ஃபார்ம் பண்ணிடுச்சா, 3 ஃபார்ம் பண்ணிடுச்சா. அதோட டேட்டா வச்சு இப்போ ரேங்க் வந்து 6.5 உள்ளவங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட சாம்பிள் எத்தனை இருக்குது, இந்த மாதிரி உள்ளவங்க வேல்யூஸ் அவங்களுக்கு எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சிருக்கு. டோட்டலாக 6 டைம்ஸ் நோ, 7 டைம்ஸ் எஸ் அப்படி வச்சுருக்காங்க. ஓகேயா. இது நோ, இது எஸ் வேல்யூஸ். ஜினி மெத்தட்னு ஒன்று இருக்குது. ஜினி மெத்தட்னா அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓவராலாக ப்ரெடிக்ஷன் கண்டுபிடிக்கிறக்காண்டி வந்ததை வச்சு 1 - x/n the whole square minus y - n by the whole square அவ்வளோதான். இது அடுத்தடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நடந்ததை ப்ரெடிக்ட் பண்ணி நமக்கு கடைசி ஒரு வேல்யூ கொடுக்கும். மேட்ச் ப்ளே பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு. அவ்வளோதான். இப்படி தான் இருக்கும். டிசைன் ரீல் மாதிரியே தான் ரேண்டம் பர்சன் ஒன்று இருக்குது. அதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நீங்கள் எடுத்து ரன் பண்ணால் பண்ணி பார்க்கலாம். நெட்டில் அப்படியே கோட் இருக்கும். உங்களுக்கு அந்த லைன் பை லைனாக அது அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்தாலே புரிஞ்சிடும். இப்போ இந்த பொதுவான மீனிங் தெரிஞ்சாலே போதும். ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம்னு ஒன்று இருக்குது. அது ஒன்றுமே இல்லை. டிசென்ட்ரின்னு சொன்னேன்னா டிசென்ட்ரி மாதிரியே இது வந்து ஒரு இது ஃபார்ம் பண்ணோம். டிசென்ட்ரி மாதிரியே நிறையா ஃபார்ம் பண்ணால் அது ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர். ஃபாரஸ்ட்னு மீனிங் இருக்குது. அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். டிசென்ட்ரினா ஒரு ட்ரீ, ஃபாரஸ்ட்னா ஃபாரஸ்ட்டில் எவ்வளோ ட்ரீஸ் இருக்கும், அவ்வளோதான். இது ஒரு அல்காரிதம். ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர் இருக்குல்ல. இது ஒன்று டிசென்ட்ரி, ஒரு டிசென்ட்ரி கலெக்ஷன் ஆஃப் டிசென்ட்ரி சேர்ந்தது தான் ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர். அவ்வளோதான். வேறு எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு மீனிங், இது ஒன்று தான். இது கோடு காட்டுறேன். இதை பற்றி பார்ப்போம். ஒரு வேணா இருக்காண்டு இல்லைங்க. ரேண்டம் ஃபாரஸ்ட் தான் கோட். இப்போ நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு ஃபுல் அப்ளிகேஷன் கோடு எடுத்து காட்டுறேன். ப்ரெடிக்ஷன் கோடு வெப்சைட்டில் பார்ப்போம். ரேண்டம் ஃபாரஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எப்போ மூலம் ரீட் பண்ணிட்டாங்க ஒரு டேட்டாவை. இந்த டேட்டா இருக்குது, ரீட் பண்ணிட்டு சேவ் அதை பற்றி பார்த்துருக்காங்க. எப்படின்னு பார் சாட்லாம் டிஸ்பிளே பண்ணி பார்த்துருக்காங்க. டம்மி வேரியபிள்ஸ் இந்த 0 எதுவுமே எப்படி சொல்ல, பாக்ஸில் வேல்யூ இல்லாமல் டேட்டா செட்டுக்கெலாம் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். ட்ரெயின் பண்ண தான் இருக்குது. இங்கே தான் ட்ரெயின்லாம் பண்ணியிருக்காங்க. டீச்சரை செட் பண்ணி அந்த டேபிள் ட்ரெயின் பண்ணி கடைசி ரேண்டம் ஃபாரஸ்ட்டை கால் பண்ணியிருப்பாங்க. தான் இருக்கு பாருங்கள். இம்போர்ட் ரேண்டம் ஃபாரஸ்ட் ரெக்ரெசர் கால் பண்ணி அது ரேண்டம் ஸ்டேட் கொடுத்துட்டாங்க. எஸ்டிமேட்டர் கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. வேல்யூ ஆன்சர் வந்துருக்கும். அக்யூரசி 93 வந்து இந்த மாதிரி தான் எல்லாமே ட்ரெயின் பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணுவோம், ஆன்சர் கிடைக்கும். இப்போ நான் ஓவராலாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து காட்டுறேன். மெஷின் லேர்னிங்னா இவ்வளோ தான். அதில் அல்காரிதம் சூப்பர்வைஸ் இருக்குது, அன்சூப்பர்வைஸ் இருக்குது. ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். அதை பற்றி நம்ம சும்மா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நமக்கு சூப்பர்வைசர் லேர்னிங், அன்சூப்பர்வைசர் லேர்னிங்கில் ஒரு 2 அல்காரிதம் தெரிஞ்சாலே போதுமானது. இப்போ இந்த மாதிரி தான் அல்காரிதம்ஸ்னால் நீங்கள் படிக்கணும். பைத்தானை எடுத்து ரன் பண்ணி பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே புரியும் அப்படின்னா அதில் மேக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். அந்த நிலையில் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கா, அந்த ஃபார்முலாவில் அந்த வேல்யூ அப்ளை பண்ணுறதை பார்க்கணும். கேஎன்எனில் பார்த்தோம்ல, x - x2 எப்படி அந்த பாக்ஸில் வந்து ஒரு சிஸ்டம் வந்து எல்லாத்தோட கால்குலேஷன் பண்ணி ஒரு கம்பேர் பண்ணி நியரஸ்ட் வேல்யூவை கொடுத்தா அது மாதிரி தான் எல்லா அல்காரிதமும் படிக்கணும். இப்போ நான் ஒரு கோடு காட்டுறேன். ஃபுல் கோடு எதுக்கு பார்க்கலாம். ஹார்ட் டிசீஸ் ப்ரெடிக்ஷன் கோடு இருக்காங்க. பார்ப்போமா. ஹார்ட் டிசீஸ் பிஸ்னஸ் ஏரியா எனேபிள் பிஸ்னஸ் ஏரியால பொசிஷனை செட் பண்ணி நீ ஆஃப்ல இருந்து ஆன் பண்ணி சேவ்.
and tolerance group over, and now we are going to see about cost center. பிக்கப்பில் கோடு யார் கூட எடுத்து பார்ப்போம். காஸ்ட் சென்டர் பார்க்க போகிறோம். காஸ்ட் சென்டரில் ஃபஸ்ட்டு எப்படி காஸ்ட் சென்டர் க்ரியேட் பண்ண போகிறதுன்னு கோடு தான் இருக்குது. காஸ்ட் சென்டருக்கு ஃபஸ்ட்டு கண்ட்ரோலிங் பைத்தான் கோடு. ஃபஸ்ட்டு அந்த டேட்டா செட்டை இது பண்ணியிருப்பாங்க எப்பயும் போல தான். இருங்க அந்த லைன் இதான் அந்த டேட்டா செட்டு. இது ஒன்றும் இல்லை, ஒருத்தவங்களுக்கு இருக்கிற அவங்களோட குவாலிட்டிஸ் ஹெல்த் டேட்டாஸ் இல்லை ஹெல்த் ஸ்டேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட ஹைட்டு, வெயிட்டு, கொலஸ்ட்ரால் லெவல், பிபி லெவல், அவங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் அவங்களோட இதெல்லாம் மெடிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸு அதெல்லாம் அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணி இப்படிலாம் இருந்தால் இவ்வளோ ஏஜில் உள்ளவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வருமா இல்லை ஹார்ட் அட்டாக் வருமா அந்த மாதிரி நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இதில் தான் இது கொடுத்துருக்கோம். இதெல்லாம் சும்மா டிஸ்பிளே பண்ணி பார்த்துருங்க. இது தேவையில்ல, க்ளீன் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் நீட்டாக நமக்கு ஆகணுன்றக்காண்டி ப்ரீ ப்ராசஸிங் பண்ணி டூப்ளிகேட்டாக உள்ளது ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு இது சும்மா டிஸ்பிளே பண்ணி பார்த்துருப்பாங்க. நம்மளோட மெயின் பார்ட்டுக்கு வருவோம், ட்ரெயின் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்கு. இந்த இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, டெஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்கு சேஃப் பார்த்துருக்கோம் மாடல் ஃபிட்டில். இப்போ வந்து ஒரு அல்காரிதமில் ஃபிட் பண்ணோம்ல, இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணி நம்ம ட்ரெயின் பண்ணி டெஸ்ட் பண்ண வந்த வேல்யூவை ப்ரெடிக்ஷனுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. ஃபிட் பண்ணுறாங்க உள்ள லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனுக்குள்ளே ப்ரெடிக்ட் பண்ணி அக்யூரேசி வந்திருக்கு 85. இது வந்து இந்த அல்காரிதமில் இப்படி ஆன்சர் வந்திருக்கு. நேவி பேஸ் அல்காரிதம்குள்ளே கொண்டு போகிறாங்க, அதில் ஒரு ஆன்சர் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆன்சரும் ஆனால் ஒவ்வொரு அல்காரிதமும் ஒவ்வொரு ஃபார்முலா பிகின்ற ஒர்க் ஆகுது. அதனால் ஒவ்வொரு ஆன்சர் வரும். ஓகே, வேறு எதுவுமே இல்லை சேஞ்சஸ். டிசென்ட்ரி நம்ம இப்போ பார்த்தோம்ல அது எப்படி யூஸ் பண்ணிக்காங்க பாருங்களேன். அதே மாதிரி தான் அந்த இதை டிசென்ட்ரியை கால் பண்ணியிருப்பாங்க. ரேண்டம் செட் எக்ஸு ட்ரெயின் பண்ணதை அந்த ப்ரெடிக்ஷனில் கொண்டு போயிருப்பாங்க. அக்யூரசி வேல்யூ ஈக்குவல் டு கரண்ட் அக்யூரசி, இது வேறு ஏதோ அவங்க கொடுத்துருக்காங்க. இப்படி இருந்தால் வேல்யூ கொடுன்னு சொல்லி கடைசி அதை எப்படி ஃபார்முலாவில் ஒர்க் ஆகி நமக்கு ஆன்சர் வரும். இது ரேண்டம் ஃபாரஸ்ட் இப்போ கடைசியாக பார்த்தது. எக்ஸி பூஸ்ட் இது ஒரு அல்காரிதம். நியூரல் நெட்வொர்க் இது ஒரு மெத்தடு. இது டெப்த்தாக இருக்கும் ரொம்ப. இந்த மாதிரி தான் கோடு இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கும். இதை நீங்கள் ஃபுல்லாகவே மெமரி பண்ண தேவையில்ல. அந்த கோடை எடுத்து ரன் பண்ணி பார்த்துட்டு லைன் பை லைனாக ஒவ்வொரு லைனில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்ல. ஓகேயா? ஏன் மெஷின் லேர்னிங் இதான் மெயினானது. ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கை வந்து சும்மா ஒரு நார்மலாக பார்த்துக்குவோம். அதில் ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது கொஞ்சம் அட்வான்ஸானது. ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் இதுதான் மெயினாக இந்த ரோபோட்டுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. ரோபோட்டுக்கு, கேமுக்கு. Master data, cost center and accounts. So cost center accounts is define standard errands. இதில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதில் ஸ்டாண்டர்ட் errands ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, ஒரு டைம் மிஸ்டேக் பண்ணால் அது திரும்ப பண்ணாது, திரும்ப அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு அந்த மிஸ்டேக் திரும்ப ரிப்பீட் பண்ணவே பண்ணாது. அதான் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். மெயினாக சூப்பர்வைசர் அன்சூப்பர்வைசர் படித்தாலே போதும். இந்த அல்காரிதம்ஸ் படிச்சுக்கிட்டாலே படித்து ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ நாங்கள் காமிச்சல ஹார்ட் டிசீஸ், இதை கூட நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஏற்கனவே பண்ணது தானே, நம்ம ஏன் இப்போ பண்ணுறோம், புதுசாக பண்ணால் கூட பண்ணலாம். புதுசாக பண்ணனா உங்களுக்கு டைம் எடுக்கும். இதை பழசை ரன் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கோடில் எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் பைத்தான்லேயே அதை அப்படியே ரன் பண்ணிட்டு ஒவ்வொரு லைனும் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மேத்தமெட்டிக்கலில் இது ஒர்க் ஆகுது, எப்படி ஆன்சர் கொடுத்துச்சு, இது நம்ம தெரிஞ்சாலே போதும். ஒரு அல்காரிதம் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கலாம், மெஷின் லேர்னிங் தெரியும் அப்படிங்கலாம், அவ்வளோதான். அதே மாதிரி அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் 2-3 இருக்கும். நம்ம தேவையானது மெயினானது லைக் கேஎன்என், லீனியர் ரெக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், நேவ் பயஸ், இதை எல்லாருமே நான் 2 அல்காரிதம் எல்லாருமே தெரியும். எல்லாருமே எல்லாத்துக்குலாம் தெரியாது. நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக அதெல்லாம் படித்தாலே போதுமானது மெஷின் லேர்னிங். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா NLP கான்செப்ட் பார்க்க போகிறோம். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் சொன்னேன்னா அதை நெக்ஸ்ட் நம்ம அந்த கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்து நான் அதை காட்டுறேன்.